ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ என்னென்னா கத்திரிக்காய் வறுவல் காமிக்க போகிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். எண்ணெய் சரியாக காயலை போல இருக்குது. கடுகு இப்போ தான் வெடிக்க ஆரம்பிக்குது. வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, சோம்பு, சீரகம் இதெல்லாம் தட்டி கொஞ்சம் ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன். அதை போட்டு முதல்ல வதக்கிட்டு, அப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிடுறேன். கொஞ்சம் வதக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காய் போட்டு நல்லா பரட்டி இந்த எண்ணெயிலே போட்டு பரட்டி இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். மூடி வச்சுட்டோம். உப்பு இப்போ தான் அதில் போடாத பண்ணிட்டேன். இப்போ உப்பு போடுறேன். போட்டு இந்த தக்காளி பழம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா இப்போ இதுக்கு தேவையான உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கணும். நான் எல்லாத்துக்கும் ஒரே இந்த குழம்பு மசாலா அரைச்சி வச்சுருக்கிறது தான் போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். முதல்ல ஏற்கனவே எண்ணெயிலே வதக்கியிருக்கோம். கொஞ்சம் அப்படி இந்த இதெல்லாம் போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம். மிளகு கொஞ்சம் தட்டி போட்டிருக்கேன். நல்லா கிளறி விட்டுட்டு அதையே மூடி வச்சிரும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து பரட்டும். அதையே அந்த தக்காளி சாரெல்லாம் இறங்கி நல்லா அப்படியே பரட்டின மாதிரி வந்துடுச்சு. இதில் கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதுதான். நல்லா சாம்பாருக்கு ரசத்துக்கெல்லாம் இந்த இது நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு இறக்கி வச்சிடுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.